யாரா இருக்கும்? யார் வந்திருப்பாங்கன்னு தெரியலையே. சார் வாங்க சார். என்ன சுவாதி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். என்ன முகலாம் வேர்த்து இருக்கு? அதுவா, பவர் கட் ஆயிருந்தது சார், இப்பதான் வந்துச்சு. நீங்க உள்ள வாங்க சார். வாங்க சார், உட்காருங்க. ஆமா, நான் ஏன் வந்திருக்கேன்னு உங்களால கெஸ் பண்ண முடியுதா? தெரியல சார். ஆமா, நீங்க வெளிநாட்டுக்கு போற ஏற்பாடெல்லாம் எந்த அளவுக்கு இருக்கு? வேலையெல்லாம் நல்லா நடந்துட்டு இருக்கு சார். யாரு? பரிமளா தான் உங்க டாக்குமெண்ட் விஷயமா பாத்துட்டு இருக்காங்களே? ஆமா சார். பரிமளாவை காணோம் தெரியுமா? என்ன சார் சொல்றீங்க? பரிமளாவை காணுமா? ஆமா, அவங்க கடைசியா எங்க யார் கூட பேசினாங்கன்னு நாங்க ட்ரேஸ் அவுட் பண்ணிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாம உங்க சின்ன வயசு விஷயங்களை நாங்க கலெக்ட் பண்ணிருக்கோம். நீங்க 8வது படிக்கும் போது MBBS புக்க பைகாட் பண்ணிருக்கீங்களாமே, அப்படியா? எதுக்காக சார் இப்ப என்னோட பாஸ்ட்ல கலர்றீங்க? அடேங்கப்பா, ஏன் அவனுக்கு கோவம் வருது? முழுசா கேளுங்க சுவாதி. சொல்லுங்க. ஆமா, முதல்ல டாக்டர் வேதமூர்த்தி கிட்ட நீங்க நர்ஸா வேலை பார்த்தப்ப அவருக்கு தெரியாமலேயே பேஷண்ட் கொடுக்கிற ட்ரீட்மெண்ட்டை நீங்க கொடுத்தீங்களாமே, உண்மையா? இங்க பார், தமிழ்ச்செல்வன் இந்த கேஸ்ல ஒரு பலியாடு. அந்த ஆளு 6 அனாதை பொண்களை ஆபரேஷன் பண்ணி கொலை பண்ண கேஸ்ல உண்மையான கல்பிரிட்டு நீயாதான் இருப்பன்னு எனக்கு டவுட் இருக்கு. சார், நீங்க என்ன ரொம்ப பேசிட்டு இருக்கீங்க? எனக்கு ஒண்ணுமே புரியல சார். என்ன ஏன் சார் இப்படி டார்ச்சர் பண்றீங்க? ப்ளீஸ் சார் சொல்லுங்க. விசா ஆபீஸ்ல மோனோட போட்டோவை பார்த்துட்டு இந்த பொண்ணை நான் பார்த்திருக்கேன் அப்படின்னு சொன்னது தப்பா சார்? மோனோவை பத்தி நீங்க சொல்லணுங்கிறதுக்காக தான் அப்படி ஒரு பொய்யான போட்டோவை நாங்க கிரியேட் பண்ணோம். பொய்யான போட்டோவா? ஆமா, வெளிநாட்டுல அப்படி ஒரு இன்சிடென்டே நடக்கல. அப்புறம் எதுக்காக சார் இதெல்லாம்? அது நான் கேட்க வேண்டிய கேள்வி, நீதான் பதில் சொல்லணும். ஆமா, எதுக்காக இதெல்லாம்? எதெல்லாம்? அந்த 6 பேரை கொன்னது, அப்புறம் மோனோவை கொன்னது, இப்ப பரிமளாவை அடைச்சு வச்சிருக்கிறது, எங்களுக்கு ஹெல்ப் பண்ற டாக்டர் தமிழ்ச்செல்வத்தை அடிச்சு உள்ள அடைச்சு வச்சிருக்கிறது. இதெல்லாம் எதுக்காக செஞ்சேன்னு சொல்றியா? என்ன சோதி அப்படி பாக்குற? இதுவரைக்கும் நடந்த எல்லா விஷயமும் உன்னை மட்டுமே குறி வச்சு நடத்தப்பட்டது. எதுக்காக சார் என்ன குறி வைக்கணும்? ட்ரிபியூட் ஹாஸ்பிட்டல் ஓனரும் உங்க சீஃப் டாக்டருமான தமிழ்ச்செல்வம் எங்க கிட்ட வந்து ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்தாரு. அதாவது அவர் ஆபரேஷன் பண்ண பேஷண்ட் எல்லாம் ஆபரேஷன் பண்ண பிறகும் உயிரோட தான் இருந்திருக்காங்க. கடைசியா ஒரு 10 நிமிஷம் நீ அவங்க கூட இருந்திருக்க. அந்த 10 நிமிஷத்துல ஏதோ ஒரு இல்லீகல் ட்ரீட்மெண்ட் பண்ற. அதுக்கப்புறம் தான் அவங்களா இறந்து போறாங்கன்னு சொன்னாரு. 3 மாசமா உன்னை நாங்க ஃபாலோ பண்ணணும். அப்படி நீ என்ன ட்ரீட்மெண்ட் கொடுக்கறன்னு எங்களால கெஸ் பண்ண முடியல. சரி, நாமளே ஒரு திட்டம் போட்டு உன்னை தப்பு செய்ய தூண்டி விடுவோம்னு, அதுல மாற்றியான்னு பார்க்கலாம்னு தெரிஞ்சுக்கலாம்னு தான்
நாங்க இப்படி ஒரு ப்ளே பண்ணணும். 24 ஹவர்ஸ் உங்க வீட்டையே வாட்ச் பண்ணணும். நேத்து நீ உன் ஃப்ரெண்டு பரிமளா கூட நீ வீட்ல பேசுறத கேட்டோம். உன்னோட வெளிநாட்டுக்கு போற ஆசை எங்களுக்கு தெரிஞ்சது. அத வச்சு இப்படி ஒரு பிளான் பண்ணணும். நீ மாட்டிக்கிட்ட. இனிமே நீ உண்மையை சொல்லித்தான் ஆகணும். If you enjoyed this video, kindly like, share, comment, and for further our interesting videos, subscribe our channel below.